வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ரியாக்ஷன் இன்டர்மீடியட். இந்த டாபிக் ரிலேட்டடா உள்ள கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஒர்க் ஷீட் 13 எடுத்துக்கோங்க. முதல் கொஸ்டின் பார்க்கலாம். The intermediate involved in the following reaction சொல்லி கொடுத்திருக்காங்க. நம்ம ஸ்டார்டிங் மெட்டீரியல் பாருங்க. இந்த ஸ்டார்டிங் மெட்டீரியல்ல நம்மளுக்கு நைட்ரஜன் இருக்கு. ஓகே, அதாவது அசோ காம்பவுண்டா பிரசன்ட் ஆயிருக்கு, N2 பிரசன்ட் ஆயிருக்கு. சோ அப்போ நம்மளுக்கு கண்டிஷன் வந்து போட்டோலிட்டிக் கண்டிஷன். அப்போ நம்மளுக்கு N2வா வெளியே போய் இந்த இடத்துல நம்மளுக்கு கார்பீன் ஃபார்ம் ஆகும். ஏன்னா N2 வெளியே அசோ காம்பவுண்டா இருக்கிறதுனால நம்மளுக்கு போட்டோலிட்டிக் டிவிஷன் நடந்து நம்மளுக்கு கார்பீன் இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகும். ஓகே, நம்மளுக்கு இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகுறது வந்து இதுதான். இந்த இன்டர்மீடியட் நம்மளோட அல்கீன், நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுத்திருக்க அல்கீனோட ஜாயின் ஆகி நம்மளுக்கு தெரியும் கார்பீன் இன்டர்மீடியட்டா இருந்தாதான் அல்கீனோட ரியாக்ட் ஆகும்போது நம்மளுக்கு சைக்ளோப்ரோபேன் ரிங் ஃபார்ம் ஆகும். ஓகே, சோ அப்ப இதுவே நம்மளுக்கு ஒரு இண்டிகேஷன் தான். ஓகே, கன்வர்ஷன்ல ப்ராடக்ட்ல நம்மளுக்கு என்ன பிரசன்ட் ஆயிருக்கு? சைக்ளோப்ரோபேன் ரிங். சைக்ளோப்ரோபேன் ரிங் எப்போ ஃபார்ம் ஆகும்? ஒரு கார்பீன் இன்டர்மீடியட் அல்கின் பாண்டோட ரியாக்ட் பண்ணும் போதுதான் நம்மளுக்கு சைக்ளோப்ரோபேன் ரிங் ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்போ நம்மளுக்கு சைக்ளோப்ரோபேன் ரிங் கிடைக்கும். இந்த ப்ராடக்ட் நமக்கு கிடைக்கும். ஓகே, சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர், சரியான ஆன்சர் வந்து கார்பீன் இன்டர்மீடியட். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ல நம்மளுக்கு ரிலேட்டிவ் ரேட் ஆஃப் சால்வாலிசிஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, நார்மலாவே ஜெனரலாவே ரிலேட்டிவ் ரேட்ஸ் ஆஃப் சால்வாலிசிஸ் வந்து கார்போகேட்டையான் இன்டர்மீடியட்டோட ஸ்டெபிலிட்டியை பொறுத்து தான் நம்மளுக்கு வரும். நம்மளுக்கு கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டின்னா நம்மளுக்கு தெரியும், டெர்ஷரி கார்போகேட்டையான் இஸ் மோர் ஸ்டேபிள் தென் செகண்டரி கார்போகேட்டையான். லீஸ்டா இருக்குது நம்மளுக்கு பிரைமரி கார்போகேட்டையான். இதை விட நம்மளுக்கு வினைல் குரூப்ல நம்மளுக்கு கார்போகேட்டையான் இருந்தா அதுவுமே நம்மளுக்கு ரொம்ப லீஸ்ட் ஸ்டேபிளா தான் இருக்கும். ஓகே, பினைல் இப்ப நம்ம பென்சீன் ரிங்ல வரக்கூடிய கார்போகேட்டையானா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து லீஸ்ட் ஸ்டேபிளா தான் இருக்கும். இப்போ இந்த கேஸ்ல சால்வாலிசிஸ் நம்மளுக்கு கொடுத்திருக்க காம்பவுண்ட்ஸ் பாருங்க. இப்போ ஏல வந்து நம்மளுக்கு அயோடின் போச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன கார்போகேட்டையான் கிடைக்கும்? கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். ஓகே, இது நம்மளுக்கு ஒரு செகண்டரி கார்போகேட்டையான் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஓகே, இது வந்து ஒரு செகண்டரி கார்போகேட்டையான் ஏ. ஓகே, ரெண்டாவது காம்பவுண்ட் பி பாருங்க. அதுல நம்மளுக்கு டபுள் பாண்ட் பிரசன்ட் ஆயிருக்கு. இப்ப இந்த இடத்துல அயோடின் போனா நம்மளுக்கு வந்து ஒரு வினைலிக் கார்போகேட்டையான் தான் நம்மளுக்கு பிரசன்ட் ஆகும். ஓகே, இது வந்து நம்மளுக்கு பி. சோ அப்போ இது வந்து நம்மளுக்கு ரொம்ப லீஸ்ட் ஸ்டேபிளா இருக்கும். ஏன்னா டபுள் பாண்ட் மேல கார்போகேட்டையான், சப்போஸ் இப்போ இது அலைலிக்கா இருந்திருந்தா நம்மளுக்கு மோர் ஸ்டேபிளா இருக்கும். ஏன்னா தட் இஸ் ரெசனன்ஸ் ஸ்டெபிலைஸ். ஆனா வினைலிக் அப்படி கிடையாது. சோ இது வந்து ஒரு லீஸ்ட் ஸ்டேபிள். ஓகே, அடுத்த காம்பவுண்ட் பாருங்க, சிய பாருங்க. இங்க நம்மளுக்கு ஆக்சிஜன் பிரசன்ட் ஆயிருக்கு, ஹெட்டிரோ ஆட்டம் பிரசன்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த கார்போகேட்டையான் நார்மலா நம்மளுக்கு கார்போகேட்டையான்ஸ் ஆர் ஸ்டெபிலைஸ்ட் பை இந்த ஹெட்டிரோ ஆட்டம். ஏன்னா நெய்பரிங் குரூப் பார்ட்டிசிபேஷன் இருக்கும். இந்த ஹெட்டிரோ ஆட்டம்ல, அதாவது நம்மளோட இந்த கேஸ்ல ஆக்சிஜனோட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து நம்மளுக்கு இங்க டொனேட் பண்ணுவோம். இட் வில் டொனேட் எலக்ட்ரான் டு கார்போகேட்டையான் சென்டர். அப்படி டொனேட் ஆகுறதுனால நம்மளுக்கு இந்த மாதிரி குரூப் ஃபார்ம் ஆகும். ஆக்சிஜன்ல இருக்கும். இப்போ நம்மளுக்கு ரேட் ஆஃப் சால்வாலிசிஸ் வேகமா நடக்கும். ஓகே, இந்த OR குரூப் வந்து வேகமா நடக்கும், ப்ராடக்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ரீசன் நெய்பரிங் குரூப் பார்ட்டிசிபேஷன். ஆக்சிஜனோட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து இங்க கார்போகேட்டையான ஸ்டெபிலைஸ் பண்ணுது. ஓகே, இந்த கேஸ்ல நம்மளுக்கு ப்ராடக்ட் வந்து வேகமா ஃபார்ம் ஆகும். இது வந்து சி ஒரு ஏன்னா மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டையான். ஓகே, அப்போ ஆர்டர் பாருங்க. ஃபர்ஸ்ட் சி வரும், ஏன்னா இதுதான் மோஸ்ட் ஸ்டேபிள். ஃபர்ஸ்ட் சி, லீஸ்டா இருக்குது நம்மளுக்கு பி, அப்போ இன்டர்மீடியட்டா இருக்குது இந்த செகண்டரி கார்போகேட்டையான். ஓகே, அப்போ இந்த ஆர்டர் எங்க இருக்கு?
ஆப்ஷன் 1ல நமக்கு பிரசன்ட் ஆயிடும். நம்ம ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது எப்பவுமே ரேட் ஆஃப் சால்வாலிசிஸ் வந்து கார்போகேட்டியானோட ஸ்டெபிலிட்டியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. அதை நோட் பண்ணிக்கோ. நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம். இந்த கொஸ்டின் பாருங்க, நம்மளுக்கு மேஜர் ப்ராடக்ட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ரியாக்டன்ட்டையும் நம்மளோட கண்டிஷனை பாருங்க. கண்டிஷன் நம்மளுக்கு சோடியம் ஹைட்ரைடு இன் THF சால்வெண்ட் கொடுத்திருக்காங்க. ஓகே, நம்மளுக்கு சோடியம் ஹைட்ரைடு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ். அப்போ பேஸ் என்ன பண்ணும்? புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். சோ இப்போ ஃபர்ஸ்ட் அப்ப இதுல ஃபார்ம் ஆகக்கூடிய இன்டர்மீடியட் பார்ப்போம். இன்டர்மீடியட் ஸ்டேபிளா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இங்க நம்மளுக்கு 2 ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா? அப்போ புரோட்டான் வந்து நம்மளோட சோடியம் ஹைட்ரேட் வந்து இந்த புரோட்டானை நம்மளுக்கு அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுச்சுன்னா, அந்த பேஸ் வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுனா நம்மளுக்கு கார்பன் இன்டர்மீடியட் கிடைக்கும். இதுதான் நம்மளுக்கு ஃபார்ம் ஆன இன்டர்மீடியட். ஓகே, இட் இஸ் a கார்பன் அயான் இன்டர்மீடியட். இந்த கார்பன் அயான் இன்டர்மீடியட் நீங்க பாருங்க 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு ரெசனன்ஸ்ல இன்வால்வ் ஆகும். ஓகே, they are resonance stabilized. ஓகேவா? சோ அப்ப இது வந்து அரோமேட்டிக். இப்ப இந்த கார்பன் அயான் அடுத்து நம்மளுக்கு கொடுத்திருக்க இந்த அல்கீனோட ஓகே ஒரு அன்சேச்சுரேட்டட் அல்கைல் ஹாலைடோட நம்மளுக்கு ரியாக்ட் பண்ணி நம்மளுக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகே, இங்க நம்மளுக்கு அல்கீன் கொடுத்திருக்காங்க. என்ன ஆகும்? இந்த கார்பன் அயான் will attack this alkene end. இந்த டபுள் பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகும். bromide will be relieved. ஓகே, bromide வந்து லீவிங் குரூப். சோ இப்ப நம்மளுக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ராடக்ட் என்ன? ஓகே, இதுதான் நம்மளுக்கு ஃபார்ம் ஆன பொசிஷன் மாத்தி வரைஞ்சிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு கார்பன் அயான் வந்து இந்த பொசிஷன் இல்லையா? சோ நம்மளுக்கு இங்க டபுள் பாண்ட். அப்ப சரியான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி. இந்த கொஸ்டின்ல நம்மளுக்கு பேஸ் வந்து புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபார்ம் ஆன இன்டர்மீடியட் வந்து கார்பன் அயான். இந்த கார்பன் அயான் வந்து ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸ், அது மட்டும் இல்லாம 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால இட் இஸ் aromatic system. ஓகே, 4 இன்டர்ஸ்டல் ரூல்லாம் ஒபே பண்ணுது. ஹைலி aromatic system. சோ இந்த கார்பன் அயான் நம்மளுக்கு எலக்ட்ரான் ரிச்சா இருக்கிறதுனால இட் will attack the alkene end of the carbon. நம்மளுக்கு புரோமின் வெளியே போய் ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்க, நம்மளுக்கு இதுலயுமே மேஜர் ப்ராடக்ட் தான் கேட்டிருக்காங்க. கொடுத்திருக்க ஸ்டார்டிங் காம்பவுண்ட்ல நம்மளுக்கு வந்து ஒரு அன்சேச்சுரேட்டட் சைக்ளிக் ஈத்தர் காம்பவுண்ட் இருக்கு. ரியாக்டன்ட் வந்து நம்மளுக்கு புரோமினின் மெத்தனால் கொடுத்திருக்காங்க. அப்போ இட்ஸ் a புரோமினேஷன் ரியாக்ஷன். அல்கீனை புரோமினேட் பண்ண போறோம். இப்போ அல்கீன் புரோமினேஷன் நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகுறது புரோமோனியம் அயான் இன்டர்மீடியட். ஓகே, இப்போ ரியாக்ஷன் பாத்துடலாம். புரோமின் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு புரோமோனியம் அயான் இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துல நம்மளுக்கு புரோமின் ஆட் ஆகும். ஓகே, இப்போ இந்த ஆக்சிஜன் இருக்கு இல்லையா? நம்மளுக்கு இந்த ஆக்சிஜன் வந்து எலக்ட்ரான் ரிச், இட் வில் டொனேட் த எலக்ட்ரான். சோ இந்த பாண்ட் அப்படியே லீவ் பண்ணி விடும். ஏன்னா எங்களுக்கு இந்த புரோமோனியம் அயான்ல பாசிட்டிவ் சார்ஜ், இந்த எலக்ட்ரான் இங்க போகும். ஓகே, சோ இப்போ நம்மளுக்கு வரக்கூடிய காம்பவுண்ட் பாருங்க, ஆக்சிஜன் எலக்ட்ரானை டொனேட் பண்ணதுனால பாசிட்டிவ் சார்ஜ் ஆயிரும். இந்த இடத்துல டபுள் பாண்ட், ஏன்னா அங்க எலக்ட்ரான் டொனேட் பண்ணதுனால டபுள் பாண்ட் ஆகும். நம்மளுக்கு புரோமின் இங்க இருக்கு. ஓகே, புரோமின் இங்க சப்ஸ்டிட்யூட். இப்போ நம்மளுக்கு இது மெத்தனால் சொல்யூஷன்றதுனால நியூக்ளியோஃபைல் மீத்தாக்சைடு, அதாவது அல்காக்சைடு will attack this position. இந்த எலக்ட்ரான் இங்க மூவ் ஆகி ஆக்சிஜனை நியூட்ரலைஸ் பண்ணும். சோ அப்ப நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்னவா இருக்கும்? ஏன்னா இது புரோமின் ஒரே சைட் போகாத ஆப்போசிட் சைடு தான், அங்க பல்கியான குரூப் இருக்கிறதுனால நம்மளுக்கு இங்க மீத்தாக்சைடு இந்த மாதிரி. ஓகே, சோ ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு
எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஆப்ஷன் சில இருக்கு. ஞாபகத்துல வச்சுக்கணும். அல்கீன் வந்து புரோமினேஷன் நடக்குதுன்னா நம்மளுக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது என்னது? புரோமோனியம் அயான். புரோமோனியம் அயான் நம்ம நார்மலான கார்போகேட்டையான மாதிரி பக்கத்துல ஆக்சிஜன் குரூப் இருந்தா பிகாஸ் ஆஃப் த நெய்பரிங் குரூப் பார்ட்டிசிபேஷனால ஸ்டெபிலைஸ் ஆகும். ஓகே, சோ நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்கும். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின்ல நம்மளுக்கு இன்டர்மீடியட் ரியாக்டிவ் இன்டர்மீடியட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸ்டார்டிங் காம்பவுண்ட் இருக்கு, ப்ராடக்டும் இருக்கு. ரியாக்ஷன் கண்டிஷன் நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? சோடமைட் கொடுத்திருக்காங்க. சோடமைட் இஸ் a பேஸ் இல்லையா? அப்போ இந்த பேஸ் என்ன பண்ணும்? புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி, ஆக்சுவலி இதுல நீங்க பாருங்க ஹாலஜன் பென்சீன் ரிங்கோட இங்க ஹாலஜன் இருக்கு. இந்த ரியேஜன் பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் இது வந்து ஒரு பென்சைன் இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகக்கூடிய ரியாக்ஷன். ஏன்னா சோடமைட் என்ன பண்ணும்? ஹைட்ரஜனை HBr வெளியே போயிட்டு நம்மளுக்கு அங்க டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ரியாக்ஷன் பார்க்கலாம். இந்த பொசிஷன்ல நம்மளுக்கு ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா? இங்க நம்மளுக்கு புரோமின் இருக்கு. சோடமைட் வரக்கூடிய அந்த அமைட் பேஸ் will abstract this proton. ஓகே, அப்ப இந்த எலக்ட்ரான் இங்க மூவ் ஆகும், புரோமைட் வெளியே போகும். சோ நம்மளுக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது பென்சைன் இன்டர்மீடியட். ஓகே, ஒரு பென்சைன் இன்டர்மீடியட் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஓகே, இப்போ இந்த அமைட் வந்து பேஸ் வந்து it will abstract this proton. இந்த நைட்ரஜன் உள்ள lone pair of electron வந்து இங்க இன்வால்வ் ஆகும். சோ சைக்ளிசேஷன் நடக்கும். நம்மளுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்னவா இருக்கும்? இங்க நெகட்டிவ் சார்ஜ் வரும். ஓகே, சைக்ளிக் ரிங் ஃபார்ம் ஆகும். ஓகே, NH ஹைட்ரஜனை வந்து பேஸ் எடுத்துட்டு போனதுனால இங்க மெத்தில் குரூப் மட்டும் தான் இருக்கு இல்லையா? இப்போ நீங்க பாருங்க, பேஸ் எடுத்துட்டு போன இந்த ஹைட்ரஜன் it will abstract the hydrogen from the solution, so we will get a product. ஓகே, அப்போ நம்மளுக்கு இங்க ஃபார்ம் ஆன இன்டர்மீடியட் என்ன? பென்சைன் இன்டர்மீடியட். இந்த பென்சைன் இன்டர்மீடியட் வந்து நம்மளுக்கு என்னது? அரைன். அதுதான் நம்ம அரைன் சொல்றோம். ஓகே, ரியாக்ஷன் கண்டிஷனை பார்த்தாலே நமக்கு தெரியும் ரியாக்ஷன் வந்து பென்சீன் இன்டர்மீடியட் மூலமா தான் நடக்கும். ஏன்னா HBr இங்க போச்சுன்னா நம்மளுக்கு பென்சீன் இன்டர்மீடியட் ஆகும். ஓகே, அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. நம்மளுக்கு ஃபார்மேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் புரோமைட் ரியாக்ஷன்ல அந்த மெக்கானிசத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, நம்மளுக்கு முதல் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா புரோமின் மாலிகூல் வந்து நம்மளுக்கு போலரைஸ் ஆன பாண்ட்ன்றதுனால சைஸ் பெருசு, சோ லார்ஜா சைஸ் இருக்கிறதுனால ஈஸியா போலரைஸ் ஆயிருக்கும். இந்த பிரசன்ஸ் ஆஃப் லைட் நம்மளுக்கு இட் வில் அண்டர்கோ ஹோமோலிட்டிக் கிளீவேஜ். ஓகே, நம்மளுக்கு ஹோமோலிட்டிக் கிளீவேஜ் நடந்து 2 புரோமின் ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும். இதுதான் நம்மளுக்கு இனிஷியேஷன். ஓகே, இனிஷியேஷன் ஸ்டெப். இது வந்து ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் ஃபாலோ பண்ணக்கூடிய ரியாக்ஷன். சோ ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசத்துல எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இனிஷியேஷன். ஓகே, இந்த ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் ஆன புரோமின் ஃப்ரீ ரேடிக்கல் வந்து அடுத்து நம்மளுக்கு ஹைட்ரஜனோட ரியாக்ட் பண்ணி நம்மளுக்கு HBr and Br ரேடிக்கல். ஓகே, சோ இப்போ இது வந்து ப்ரோபகேஷன் ஸ்டெப். இந்த ரியாக்ஷன் கண்டினியூ ஆகும். நம்மளுக்கு இது கண்டினியூ ஆகும். டெர்மினேஷன்ல ஃப்ரீ ரேடிக்கல் ஜாயின் ஆகி ரியாக்ஷன் டெர்மினேட் ஆகும். நம்ம கேட்டிருக்கிறது வந்து எந்த ஸ்டெப் வந்து இந்த மெக்கானிசம் ஆஃப் ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. இந்த ரியாக்ஷன் வந்து ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் ரியாக்ஷன். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? இனிஷியேஷன். இனிஷியேஷன்ல என்ன ஆகும்? ஃபார்மேஷன் ஆஃப் ஃப்ரீ ரேடிக்கல். அந்த ஃப்ரீ ரேடிக்கல் எப்படி ஃபார்ம் ஆகுது? புரோமின் வந்து புரோமின் மாலிகூல் டிசோசியேட் ஆகி நம்மளுக்கு புரோமின் ஃப்ரீ ரேடிக்கலா மாறும். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஹைட்ரஜன் நடக்காது. ஓகே, மற்றது இது எல்லாமே ப்ராபகேஷன் ஸ்டெப் தான் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. ஓகே, CND வந்து ப்ராபகேஷன் ஸ்டெப், நாட் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சோ இனிஷியேஷன் எப்பவுமே ஃபார்மேஷன் ஆஃப் ஃப்ரீ ரேடிக்கல். ஓகே, அது இந்த கேஸ்ல புரோமினோட ஃப்ரீ ரேடிக்கல் தான் ஃபார்ம் ஆகும். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த ரியாக்ஷன்ல நம்மளுக்கு இன்டர்மீடியட் என்னது, ஃபைனல் ப்ராடக்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இன்டர்மீடியட் வந்து A என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங் கம்பவுண்ட் பாருங்க. இது ஒரு அமினோ ஆசிட்.
ஓகே. அமினோ ஆசிட் எடுத்து நம்ம நைட்ரேட்டிங் மிக்சர் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய இன்டர்மீடியட் என்ன? பென்சைன் இன்டர்மீடியட். நம்ம பார்த்துடலாம். ஏன்னா இந்த நைட்ரேட் நாட் நைட்ரேட்டிங் மிக்சர், இட் இஸ் அ டயோசிட்டேஷன் மிக்சர். அதாவது NaNO2வும் HCl போட்டோம்னா நம்மளுக்கு இந்த சொல்யூஷன் வந்து இன்சிட்டுவா HNO2 நைட்ரஸ் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த நைட்ரஸ் ஆசிட் வந்து இந்த அமீன் குரூப்பை டயசோ குரூப்பா நம்மளுக்கு மாற்றும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? டயசிட்டைசேஷன். இங்க COOH இருக்கு, இங்க NH2 இருக்கு. ஓகே. அப்போ நம்மளுக்கு இந்த நைட்ரஸ் ஆசிட் வர்றதுனால நமக்கு என்னவா மாறுது? இந்த அமீன் குரூப் வந்து அசோ குரூப்பா நம்மளுக்கு மாறுது. ஓகே. சோ N2 பிளஸ் ஆர். ஓகே. இந்த கார்பாக்சில் குரூப் வந்து கார்பாக்சைட் அயானா நமக்கு இருக்கு. ஓகே. ஓகே. சோ இதுல வந்து என்ன நடந்திருக்கு? டயசிட்டேஷன். இப்போ பாருங்க, இந்த மாலிகுல்ல இருந்து நம்மளுக்கு நைட்ரஜனும் கார்பன் டை ஆக்சைடும் பெஸ்ட் லீவிங் குரூப். ஏன்னா ஸ்டேபிளான நியூட்ரல் மாலிகுல். அப்போ இந்த எலக்ட்ரான் இங்க மூவ் ஆகும், கார்பன் டை ஆக்சைடு அப்போ வெளியே போகும், நம்மளுக்கு நைட்ரஜன். ஓகே. பென்சீன் இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகும். ஓகே. நைட்ரஜனும் கார்பன் டை ஆக்சைடும் வெளியே போகும்போது என்ன ஃபார்ம் ஆகுது? நம்மளுக்கு பென்சைன் இன்டர்மீடியட் ஃபார்ம். ஓகே. பென்சைன் இன்டர்மீடியட். இந்த இன்டர்மீடியட் இப்போ நம்மளுக்கு வந்து அல்கீன், நம்மளுக்கு கொடுத்திருக்க அல்கீன் வந்து நான் இந்த மாதிரி எழுதுறேன். ஏன்னா இட் இஸ் ஃப்ரீ டு ரொட்டேஷன் தான். ஸோ இந்த அல்கீன் நம்மளுக்கு 4+2 அடிஷன், சைக்ளோ அடிஷன் ரியாக்ஷன் நடந்து நம்மளுக்கு ப்ராடக்ட். ஓகே. ஓகே. ஸோ இது வந்து 4+2 சைக்ளோ அடிஷன் ரியாக்ஷன், அல்லது நம்ம ஃபேமஸா சொல்லக்கூடிய என்னது? டீல்ஸ் ஆர்டர் ரியாக்ஷன். இட் இஸ் அ டீல்ஸ் ஆர்டர் ரியாக்ஷன். ஓகே. சோ அப்ப நம்மளுக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? இந்த ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் வந்து டி. ஓகே. கண்டிப்பா கார்போகேட்டையானோ ஃப்ரீ ரேடிக்கலோ ஃபார்ம் ஆகாது, கார்பன் அயானோ ஃபார்ம் ஆகாது. ஓகே. நம்மளுக்கு அமினோ ஆசிட்டை எடுத்து ஒரு அமீன் குரூப் இருக்க இதை எடுத்து, ஓகே, எஸ்பெஷலி இந்த அமீன் மாதிரி காம்பவுண்ட் அமினோ ஆசிட் எடுத்து நம்மளுக்கு 1,2 வரக்கூடிய அமினோ ஆசிட் எடுத்து நம்மளுக்கு நைட்ரஸ் ஆசிட் மிக்சர் யூஸ் பண்ணா நம்மளுக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய இன்டர்மீடியட் வந்து பென்சேன் இன்டர்மீடியட். ரீசன் நைட்ரஜனும் கார்பன் டை ஆக்சைடும் ஸ்டேபிளான நியூட்ரல் மாலிகூல், தே ஆர் பெஸ்ட் லீவிங் குரூப். ஸோ நம்மளுக்கு பென்சேன் இன்டர்மீடியட் கிடைக்கும். அடுத்த ரியாக்ஷன் பாருங்க. இந்த கொஸ்டின்லயே நமக்கு இன்டர்மீடியட்டும் மேஜர் ப்ராடக்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸ்டார்டிங் காம்பவுண்ட் பாருங்க. ஸ்டார்டிங் காம்பவுண்ட்ல நம்மளுக்கு அமீன் குரூப் இருக்கு, அதே மாதிரி ஒரு அசைட் குரூப் இருக்கு, N3 இருக்கு. ஓகே. N3 குரூப் இருக்கும்போது அசைட் எடுத்து நம்ம ஹீட் பண்ணா நம்மளுக்கு என்ன காம்பவுண்ட் இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகும்? ஒரு நைட்ரீன் இன்டர்மீடியட் ஃபார்ம். ஓகே. சோ இப்போ இதெல்லாம் நம்மளுக்கு இண்டிகேஷன். N3 அசைட் எடுத்து நம்மளுக்கு ஹீட் பண்ணா நைட்ரீன் ஃபார்ம் ஆகும். ஓகே. இப்போ நைட்ரீன் ஃபார்ம் ஆகுனாலே ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆப்ஷனையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா அங்க அசைல் காட்டையான் கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டும் ஆப்ஷன் கிடையாது. ஓகே. இப்போ நம்ம வரக்கூடிய இந்த ரியாக்ஷனை பார்ப்போம். N3 இதை வந்து நான் இப்படி எழுதுறேன். ஓகே. இந்த மாதிரி இப்போ நம்மளுக்கு இது வந்து இந்த இதுல வந்து நைட்ரஜன் வெளியே போச்சுன்னா, ஹீட் பண்ணும்போது நைட்ரஜன் வெளியே போச்சுன்னா நம்மளுக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது வந்து என்ன? நைட்ரேட். ஓகே. நைட்ரேட் ஃபார்ம். இந்த நைட்ரேட் அடுத்து என்ன ஆகும்? இதுதான் நம்மளோட இன்டர்மீடியட். ஆக்சுவலி இது வந்து நம்மளுக்கு ரீஅரேஞ்ச்மெண்ட் நமக்கு நடக்கும். ரீஅரேஞ்ச்மெண்ட் நடந்து ஐசோசயனைட்
நம்மளுக்கு NH2. இப்போ இந்த NH2 வந்து 11 பேர் நைட்ரஜன் மேல நம்மளுக்கு 11 பேர் இருக்கு. இந்த கார்பனை நம்மளுக்கு என்ன பண்ணுது, அட்டாக் பண்ணுது. ஓகே, சோ அப்ப நம்மளுக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய காம்பவுண்ட் சைக்ளிசேஷன் நடக்குது, NH அமைட் ஃபார்ம். ஓகே, அமைட் ஃபார்ம். இந்த ஆப்ஷன் எங்க இருக்கு, ஆப்ஷன் டில இருக்கு. ஓகே, நம்மளுக்கு சி கிடையாது. ஓகேவா, சோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் வரலாம். இந்த கொஸ்டின்லயுமே நம்மளுக்கு ரீஏஜென்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்டார்டிங் காம்பவுண்டும் ஃபைனல் ப்ராடக்ட்டும் கொடுத்திருக்காங்க. என்ன ரீஏஜென்ட் யூஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைனல் ப்ராடக்ட். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாருங்க, நம்மளுக்கு ஒரு சைக்ளோபென்டீன் இருக்கு. அந்த பென்டீன் வந்து என்னவா இருக்கு, ப்ரோபேன் ரிங் ஃபார்ம் ஆயிருக்கு. அல்கீனோட எது ரியாக்ட் பண்ணா நம்மளுக்கு ப்ரோபேன் சைக்ளோப்ரோபேன் ரிங் ஃபார்ம் ஆகும், கார்பீன் இன்டர்மீடியட் ரியாக்ட் ஆகும். இதுல வந்து இன்டர்மீடியட் வந்து கார்பீன் இன்டர்மீடியட் வந்தா மட்டும்தான் நம்மளுக்கு சைக்ளோப்ரோபேன் ரிங் ஃபார்ம் ஆகும். அப்போ இங்க கொடுத்திருக்க ஆப்ஷன்ல எந்த ரீஏஜென்ட்ல நம்மளுக்கு கார்பீன் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, புரோமோஃபார்ம், அதாவது டைப்ரோமோ மீத்தேன் கிடையாது. இந்த ரெண்டும் அப்போ ஆப்ஷன் இல்லாம போயிடும். புரோமோஃபார்ம் எடுத்து ஸ்ட்ராங் பேஸ் போட்டோம்னா நம்மளுக்கு கார்பீன் ஃபார்ம் ஆகும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்மளுக்கு என்ன நடக்கிறது, கார்பீன் ஃபார்மேஷன் நடக்குது. ஓகே, சோ நம்மளுக்கு வந்து பேஸ் இருக்கு, நம்மளுக்கு இது வந்து ஸ்ட்ராங்கான பேஸ் அப்படின்றதுனால புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஓகே, சோ புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ஷன் நடக்கிறதுனால நம்மளுக்கு சி மைனஸ் பிஆர், 3 பிஆர் இங்க அட்டாச். இதுல இருந்து நம்மளுக்கு ஒரு பிஆர் வெளியே போயிட்டு, ஓகே, நம்மளுக்கு என்ன கிடைக்கும், கார்பீன். கார்பீன் இஸ் நியூட்ரல் ஸ்பீசிஸ். ஓகே, இது நம்மளுக்கு சிங்லெட் கார்பீன் கிடைக்கும். இந்த புரோமைன் வெளியே போயிடுச்சு. இப்போ இந்த கார்பீன் இன்டர்மீடியட் நம்மளுக்கு அல்கீனோட ரியாக்ட் பண்ணும்போது, ஓகே, இந்த அல்கீனோட ரியாக்ட் பண்ணும்போது சைக்ளோப்ரோபேன் ரிங் ஃபார்ம் ஆகும். அதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ அப்போ ஆப்ஷன் சி அல்லது டியா தான் இருக்கணும். இப்போ செகண்ட் ஸ்டெப் பாருங்க. செகண்ட் ஸ்டெப் என்ன கொடுத்திருக்காங்க, சில்வர் நைட்ரேட் வாட்டர் கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலி இது ஒரு ஆக்சிடேஷன் டைப் ஆஃப் ரியாக்ஷன். இங்க பாத்தீங்கன்னா நம்ம சில்வர் ஃபர்ஸ்ட் போட்டோம் அப்படின்னா, இங்க வந்து ஏஜி பிளஸ் போட்டோம்னா நம்மளுக்கு ஏஜிபிஆர் போயிடும். சோ நம்மளுக்கு ஒரு கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். இங்க வந்து பிஆர் இருக்கு, இங்க உள்ள புரோமைன் தான் போயிருக்கு. சோ கார்போகேட்டையான் ஃபார்ம். ஓகே, இப்போ இந்த கார்போகேட்டையான நம்மளுக்கு ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக வேண்டி, ஓகே, இந்த கார்போகேட்டையான ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக வேண்டி என்ன ஆகும், இந்த ரிங் வந்து ஓபன் ஆகும். இந்த ரிங் வந்து ஓபன் ஆகும். ஓகே, அப்ப நம்மளுக்கு ஒரு 6 மெம்பர் ரிங் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, அதாவது இது இங்க ஓபன் ஆகுது, நமக்கு இங்க டபுள் பாண்ட் புரோமைன், இங்க பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, ஏன்னா பாருங்க இந்த பாண்ட் இங்க நம்மளுக்கு மூவ் ஆனதும், ஓகே, இங்க டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, சோ நம்மளுக்கு இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆகுது. எங்க இந்த இடத்துல கிரியேட் ஆகுது. இப்போ இதுல வாட்டர் ஆட் ஆகும்போது நம்மளுக்கு OH குரூப் அங்க. ஓகே, OH. சோ ஆப்ஷன் எது சரி, நமக்கு C is the correct answer. Okay, C is the correct answer. அடுத்த கொஸ்டின் பாருங்க. The structure of reactive intermediate generated by the reaction of chloroform and KOH. நம்மளுக்கு குளோரோஃபார்மும் KOH ரியாக்ட் பண்ணா என்ன ஃபார்ம் ஆகும், கார்பீன் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி ஃபார்ம் ஆகக்கூடிய கார்பீன் வந்து நமக்கு சிங்லெட் கார்பீன். ஓகே, அப்போ இந்த ஃபார்ம் ஆகக்கூடியது வந்து நம்மளுக்கு
ஃபர்ஸ்ட் புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ஷன் நடக்குது, CCl3 மைனஸ் இருக்கும், குளோரைடு அயான் வெளியே போய் நம்மளுக்கு கார்பன், டைக்ளோரோ கார்பன். இது வந்து சிங்குலெட் கார்பன். இட் இஸ் அ சிங்குலெட் கார்பன். சிங்குலெட் கார்பன் நம்ம பாத்தீங்க அப்படின்னா, சிங்குலெட் கார்பன் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா, சிங்குலெட் கார்பன் வந்து sp2 ஹைபிரிடைஸ்ட் இல்லையா? நம்மளுக்கு அப்போ இந்த பாண்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். சிங்குலெட்ன்றதுனால எலக்ட்ரான் வந்து பேரா தான் நமக்கு இருக்கும். ஓகே, எலக்ட்ரான் வந்து பேரா தான் நமக்கு இருக்கும். ஓகே, சோ அப்பதான் நம்மளுக்கு ஸ்பின் வந்து சிங்குலெட் ஸ்டேட்டா இருக்க முடியும். ஓகே, 2s+1 ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி அப்பதான் நம்மளுக்கு 1 வரும். ஓகே, சோ 0 ஆகும். அப்போ நம்மளுக்கு 2+1 இல்லையா? ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி பார்க்கணும்னா 2s+1. பேரிங்கா இருந்தா மட்டும்தான் அந்த s வந்து நம்மளுக்கு 0. சோ 2 into 0 plus 1 வந்து 1 கிடைக்கும். சிங்குலெட்டா இருக்கு. எலக்ட்ரான் பேரா தான் இருக்கும். எலக்ட்ரான் பேரா இருக்க ஆப்ஷன் வந்து என்னது? ஆப்ஷன். இந்த ரெண்டுமே நம்மளுக்கு 3 4 கிடையாது. ஏன்னா sp2 ஹைபிரிடைஸ்ட் கார்பன். ஓகே, அதனால லீனியரா இந்த மாதிரி நமக்கு இருக்காது. சோ ட்ரைகோனல் பிளேனார் ஜியோமெட்ரியில தான் நமக்கு ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த ரியாக்ஷன் நம்மளுக்கு ஒரு பைசைக்ளோ காம்பவுண்ட்ல புரோமினேஷன் நடந்திருக்கு. ஓகே, புரோமின் சப்ஸ்டிடியூட் ஆயிருக்க பொசிஷன் பாருங்க, பிரிட்ஜ் ஹெட். ஓகே, நார்மலா நமக்கு கார்போகேட்டையான் மாதிரியான இன்டர்மீடியட் பிரிட்ஜ் ஹெட்ல வந்தா நம்மளுக்கு அது ரொம்ப லீஸ்ட் ஸ்டேபிள். ஏன்னா கண்டிப்பா sp2 ஹைபிரிடைஸ்ட் வந்து என்ன ஆக முடியாது? பிளேனார் ஆக முடியாது பிரிட்ஜ் ஹெட்ல. கண்டிப்பா கார்போகேட்டையான் கிடையாது. கார்பீன் இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகுறதுக்கான ரீஜனே நம்மளுக்கு இங்க இல்ல. சோ கார்பன் இன்டர்மீடியட்டும் கிடையாது, கார்பன் அயானும் சான்ஸ் கிடையாது. அப்போ கண்டிப்பா ஃப்ரீ ரேடிக்கல் இன்டர்மீடியட் தான் இருக்கும். சோ நம்ம மெக்கானிசம் பாத்துடலாம். ஓகே, இந்த காம்பவுண்ட் பாருங்க. COO minus Ag plus. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம புரோமின் ஆட் பண்ணும்போது சில்வர் குரோமைட் வெளியே போயிடும், நம்மளுக்கு AgBr போயிடும். நம்மளுக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய காம்பவுண்ட் COO Br. ஓகே, நான் இதை இந்த மாதிரி எழுதுறேன். OBr இப்படி எழுதுறேன். ஓகே, இந்த பாண்ட் நீங்க பாத்தீங்கன்னா அந்த OBr பாண்ட் வந்து ரிலேட்டிவ்லி கொஞ்சம் வீக்கான பாண்ட். சோ இட் வில் க்ளீவ். ஓகே, நம்மளுக்கு க்ளீவ் ஆகி நம்மளுக்கு ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும். ஓகே, சோ ஃபார்ம் ஆகக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல் and Br. இந்த ஃப்ரீ ரேடிக்கல் இந்த பாண்ட் க்ளீவ் ஆகி நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடு வந்து இங்க இருந்து இந்த மாலிகுல் வந்து வெளியே -0. இது க்ளீவ் ஆகும், அதே மாதிரி இது க்ளீவ் ஆகும். ஸோ நம்மளுக்கு வந்து பைசைக்ளோ காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய நம்மளுக்கு ஓகே ஒரு ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும். ஓகே, இந்த பிரிட்ஜ் ஹெட்ல ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஆல்ரெடி இப்போ நம்ம புரோமின் ரேடிக்கல் இருக்கு இல்லையா, அது வந்து இங்க ஜாயின் ஆகி நம்மளுக்கு ஃபைனலான ப்ராடக்ட் கிடைக்கும். என்னோட பேட் டிராயிங். இந்த நம்மளுக்கு இந்த பொசிஷன்ல Br நமக்கு ஃப்ரீ ரேடிக்கலை பொறுத்தளவுல பிரிட்ஜ் ஹெட்ல இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல் வந்து ரொம்ப அந்த சைக்ளிக் காம்பவுண்ட் வந்து காம்ப்ளெக்ஸ் சைக்ளிக் இது அதிகம் ஆக ஸ்டேபிளான ஃப்ரீ ரேடிக்கலா தான் நமக்கு இருக்கு. ஓகே, ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் தான் இந்த ரியாக்ஷனை சப்போர்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுல நம்மளுக்கு டைநைட்ரேஷன் ஆஃப் 4 bromo toluene கொடுத்திருக்காங்க. ஓகே, அப்ப நைட்ரேஷனுக்கு நம்மளுக்கு வந்து NO3 பிளஸ் இதுதான் நைட்ரேட்டிங் மிக்சர்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரோஃபைல். நம்ம கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட்டும் பிளஸ் கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட்டும் யூஸ் பண்ணும்போது இதுதான் நம்மளோட நைட்ரேட்டிங் மிக்சர். நம்மளுக்கு எலக்ட்ரோஃபைல் NO2 பிளஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, இட் இஸ் அன் எலக்ட்ரோஃபைல்.
அப்போ இந்த ரியாக்ஷன் வந்து ஒரு எலக்ட்ரோபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். சோ ஸ்டார்டிங் காம்பவுண்ட் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறது வந்து புரோமோ டொலுவின் கொடுத்திருக்காங்க. ஓகே, 4 புரோமோ டொலுவின். சோ டொலுவின் மெத்தில் குரூப்புக்கு 4th பொசிஷன்ல நம்மளுக்கு புரோமின் இருக்கு. ஓகே, இப்போ நமக்கு இந்த ரெண்டு குரூப்புமே ஆர்த்தோ பாரா டைரக்டிங் குரூப். அப்போ நைட்ரேட்டிங் மிக்சர் நம்ம ஆட் பண்ணும்போது நைட்ரோஃபைல் எலக்ட்ரோஃபைல் நம்மளுக்கு இந்த பொசிஷன்ல ஆட் ஆகும். ஏன்னா நம்மளுக்கு NO குரூப் பக்கத்திலேயே நம்மளுக்கு இந்த எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப் இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த பொசிஷன்ல தான் நம்மளுக்கு NO2 ஆட் ஆகும். ஓகே, ஏன்னா ஆர்த்தோ பாரா டைரக்டிங். இப்போ அடுத்து செகண்ட் NO2 நைட்ரேஷன் டை நைட்ரேஷன் இல்லையா? இப்போ இந்த குரூப் வரக்கூடிய குரூப் எந்த பொசிஷன்ல போகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எப்பவுமே வந்து நம்மளுக்கு இந்த ஒரு மெட்டா டைரக்டிங் குரூப் வந்து ஆர்த்தோ பாரா டைரக்டிங் குரூப்புக்கு மெட்டா பொசிஷன்ல இருக்கு அப்படின்னா நீங்க புரோமின் மெட்டா பொசிஷன் இருக்குன்னா நார்மலா அந்த மெட்டா டைரக்டிங் குரூப்புக்கு ஆர்த்தோ பொசிஷன்ல தான் நம்மளுக்கு நைட்ரேஷன் நடக்கும். ஓகே, அப்ப நம்மளுக்கு இங்க ஃபார்ம் ஆகக்கூடிய காம்பவுண்ட் வந்து NO2 NO2. அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா அந்த அரோமேட்டிக் கேரக்டர் ஓகே நம்மளுக்கு வந்து மாறாது. இந்த நைட்ரேஷன் நடக்கும்போது அரோமேட்டைசேஷன் நடக்குது, நம்மளுக்கு இது ப்ராடக்ட் தான். கரெக்டான ஆப்ஷன் என்ன? நம்மளுக்கு பி இஸ் த கரெக்டான ஆப்ஷன். மற்றதுல எல்லாம் வந்து நம்மளுக்கு புரோமின் ஃபர்ஸ்ட் ஏல வந்து புரோமின் இருந்த இடத்துல நைட்ரேஷன். கண்டிப்பா இது ஆன்சர் கிடையாது. இங்க புரோமினுக்கு ஆர்த்தோ பக்கத்துல இருக்கு, ஆனா மெத்திலுக்கு மெட்டா பொசிஷன்ல இருக்கு. ஏன்னா மெத்தில் வந்து எலக்ட்ரான் ரிலீசிங் குரூப், அதுவுமே ஆர்த்தோ அண்ட் பாரான்றதால கண்டிப்பா இதுவும் ஆப்ஷன் கிடையாது. டி பாருங்க நம்மளுக்கு ரெண்டு, அதாவது மெத்திலுக்கு இந்த நைட்ரேஷனுக்கு இது நைட்ரோ குரூப்புக்கு பாரா பொசிஷன்ல வருது, இது பாசிபிலிட்டி கிடையாது. ஓகே, ஏன்னா நம்மளுக்கு புரோமினுக்கு மெத்திலா ஆர்த்தோவா இருந்தாலும் மெத்திலுக்கு இது வந்து நம்மளுக்கு மெட்டா பொசிஷன்ல இருக்கு. நைட்ரேட்டிங் இந்த நைட்ரோ குரூப் வந்து ஒரு மெட்டா டைரக்டிங் குரூப் தான், நம்மளுக்கு பாரா ஆர்த்தோ கிடையாது. ஆனா இங்க ரெண்டு பொசிஷன்லுமே ஆக்குபை ஆயிருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த இடத்துல தான் நடக்கும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க, இதுல நம்மளுக்கு வந்து மேஜர் ப்ராடக்ட் என்னன்னு சொல்லி கேட்கலாம். கொஸ்டின் நம்ம கவனமா பார்க்கணும். ஸ்டார்டிங் காம்பவுண்ட்ல நம்மளுக்கு அல்கீன் இருக்கு, ரெண்டு இடத்துல ரெண்டு பொசிஷன்ல அல்கீன் இருக்கு. ரீஏஜென்ட் பாருங்க, நம்மளுக்கு ஜிங்க் காப்பர் அண்ட் டைமெத்தில் அயோடைடு இருக்கு. ஓகே, இந்த ரீஏஜென்ட் நம்மளுக்கு வந்து சைமன் ஸ்மித் ரீஏஜென்ட். சைமன் ஸ்மித் ரியாக்ஷன் தான் அப்ப நமக்கு நடக்கும். சைமன் ஸ்மித் ரியாக்ஷன்ல நம்மளுக்கு டைமெத்தில் அயோடைடு CH2I2 வந்து நம்மளுக்கு அல்கீனோட ரியாக்ட் பண்ணா சைக்ளோப்ரோபேன் ரிங் தான் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஓகே, அப்போ இது வந்து ஒரு கார்பின் இன்டர்மீடியட் மூலமா நடக்கக்கூடிய ரியாக்ஷன். ஓகே, கார்பின் இன்டர்மீடியட் இது வந்து நம்மளுக்கு டயடோ கார்பின் இந்த மிக்சர்ல நம்மளுக்கு CI2 இந்த கார்பின் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த கார்பின் வந்து அல்கினோட ரியாக்ட் பண்ணி நம்மளுக்கு சைக்ளோப்ரோபேன். அப்போ ஆப்ஷன் பியும் சி நம்மளுக்கு என்ன சொல்றது சிஐயுமே நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா இங்க வந்து சைக்ளோப்ரோபேன் ரிங் ஃபார்ம் ஆகல. பில இங்க வந்து ஒரு ஈபாக்சைடு தான் இருக்கு, கண்டிப்பா அது பாசிபிலிட்டி கிடையாது. அல்கினோடு தான் நம்மளுக்கு ரியாக்ட் பண்ணும். ஸோ பியும் சியும் நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ அடுத்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஏ அல்லது டி. இதுல எதுல நடக்கும்? ஏல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டபுள் பாண்டே காணல. அது மட்டும் இல்லாம இப்ப இது நம்மளுக்கு கொஞ்சம் டவுட் தான். நார்மலா பாத்தீங்கன்னா சைமன் ஸ்மித் ரியேஜென்ட் வந்து எப்பவுமே வந்து நம்மளுக்கு ஐசோலேட்டடா இருக்கக்கூடிய அல்கின தான் நம்மளுக்கு, அதாவது நான் கான்ஜுகேஷன் இல்லாத. இப்ப இந்த குரூப் வந்து அல்கின் வந்து ஸ்டெபிளைஸ்டான ஒரு அல்கின், ஏன்னா பக்கத்துல CO2 குரூப் இருக்கு. ஓகே, அப்ப இது வந்து ஒரு கான்ஜுகேட்டடான அல்கின். அப்ப இது வந்து ரியாக்ஷன்ல அவ்வளவு வேகமா போகாது, இது ஸ்டெபிளைஸ்டான. ஆனா இங்க ஐசோலேட்டட் அல்கின் அப்படி கிடையாது. சோ இது வந்து நம்மளுக்கு ஈஸியா ரியாக்ட் பண்ணும் கார்பினோட. நம்மளுக்கு வரக்கூடிய ப்ராடக்ட்ல வந்து இந்த பார்ட் வந்து கான்ஜுகேட்டட் டையின் பார்ட் வந்து அல்கின் பார்ட் நம்மளுக்கு அன்டச்டா இருக்கும். அது ஆப்ஷன் டில தான் நமக்கு இருக்கு. ஏ வந்து ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். சைமன் ஸ்மித் ரியேஜென்ட் கொடுத்திருக்காங்க, அதுல ஃபார்ம் ஆகக்கூடிய இன்டர்மீடியட் வந்து கார்பின். கார்பின் அல்கினோட ரியாக்ட் பண்ணி நம்மளுக்கு சைக்ளோப்ரோபேன் ரிங் ஃபார்ம் ஆகும். அந்த சைக்ளோப்ரோபேன் ரிங் ஃபார்ம் ஆகணும்னா அந்த அல்கின் வந்து நம்மளுக்கு ஐசோலேட்டடா இருக்கணும், அதாவது கான்ஜுகேஷன் இன்வால்வ் ஆயிருக்க கூடாது. கான்ஜுகேஷன் இன்வால்வ் ஆனா அது ஸ்டெபிளைஸ்ட்ன்றதால அவ்வளவு வேகமா ரியாக்ட் பண்ணாது. ஓகே, ஒரு டயல் ஒரு ஃப்ரீயான அல்கீனும் கான்ஜுகேட்டட் அல்கீனும் இருக்கும்போது
ஃப்ரீயா இருக்க அல்கீன் தான் ரெடியா நம்மளுக்கு இந்த ரியாக்ஷன்ல இன்வால்வ். அடுத்த ஆன்சர் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்க, இதுல நம்ம கொடுத்திருக்க மிக்சர் வந்து CH2CO2, ஆக்சுவலி டைக்ளோரோமீத்தேன் இன் அல்கைல் லித்தியம் குரூப் கொடுத்திருக்காங்க. ஓகே, அல்கைல் லித்தியம் வந்து நம்மளுக்கு இந்த டைக்ளோரோமீத்தேனோட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கார்பீன் ஃபார்ம் ஆகும். ஓகே, நம்மளுக்கு கார்பீன் ஃபார்ம் ஆகும். ஏன்னா இது Me மைனஸ் L பிளஸ் இல்லையா? இப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த காம்பவுண்ட் நான் இந்த மாதிரி எழுதுறேன், டைக்ளோரோமீத்தேன் எழுதுறேன். ஓகே, இப்போ இந்த மெத்தில் அயோடைடு, மெத்தில் இருக்கு இல்லையா, இந்த இது வந்து will abstract the proton. ஓகே, அப்ப இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகும், குளோரின் will be eliminated. ஓகே, ஒரு H போயிடுச்சு, Cl மைனஸ் Cl மைனஸ் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு இங்க என்ன ஃபார்ம் ஆகும், ஒரு கார்பீன் ஃபார்ம். CHCl, 2 Cl உள்ளது கிடையாது, ஒரு ஹைட்ரஜன் ஒரு Cl, ஏன்னா ஒரு Cl வெளியே போயிடுச்சு. இப்ப இந்த கார்பீன் நம்மளுக்கு அல்கீனோட ரியாக்ட் பண்ணும், இந்த பாண்ட். ஓகே, இந்த அல்கீன் பாண்டோட நமக்கு ரியாக்ட் பண்ணும். சோ எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். அதை ஆக்டிவேட் பண்றது எப்படின்னா அந்த ரிங்ல நம்மளுக்கு இங்க புரோட்டான் இருக்கு இல்லையா, NH, இந்த புரோட்டானை நம்மளுக்கு மெத்தில் அயோடைடு வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணி மைனஸா மாறும். ஓகே, ஏன்னா Me மைனஸ் வந்து அந்த புரோட்டான் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு போயிடும், இங்க ஹைட்ரஜன் இருந்தது. சோ நம்மளுக்கு இது வந்து லித்தியம் பிளஸ் N மைனஸா நமக்கு இருக்கு. ஓகே, இங்க டபுள் பாண்ட் இருக்கு. இதுலதான் நம்மளுக்கு இந்த கார்பீன் வந்து இப்போ அட்டாக் பண்ண போகுது. ஓகே, நம்மள இந்த அட்டாக் பண்ண போகுது. இப்போ கார்பீனும் ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு சைக்ளோப்ரோபேன் ரிங் நம்மளுக்கு இங்க ஃபார்ம் ஆகும். இது வந்து N மைனஸ் L பிளஸ் லித்தியம் பிளஸ் இருக்கு. ஓகே, இங்க நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆயிருக்கு, ஒரு HCl இல்லையா, HCl. ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த எலக்ட்ரான் இங்க மூவ் ஆகும், இந்த பாண்ட் இங்க ஷிஃப்ட் ஆகும். ஓகே, சோ குளோரின் வந்து வெளியே போகும், குளோரைடு வந்து நம்மளுக்கு அதாவது லித்தியம் குளோரைடா வெளியே போய் நம்மளுக்கு ரிங் எக்ஸ்பான்ஷன் நடந்து ப்ராடக்ட் ஃபார்ம். இந்த நைட்ரஜன் இருக்கு, இங்க டபுள் பாண்ட் ஆச்சு, ரிங் எக்ஸ்பான்ஷன் நடந்ததுனா இங்க டபுள் பாண்ட் ஆயிருக்கு, இங்க மெத்தில் குரூப் வந்து. ஓகே, சோ ப்ராடக்ட் வந்து C இஸ் த கரெக்டான ஆன்சர். ஓகே, கண்டிப்பா D கிடையாது, அதுல வந்து குளோரின் இருக்கு. ஓகே, ஆப்ஷன் C இஸ் த ரைட் ஆன்சர். நம்ம இன்டர்மீடியட் என்னன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணா நம்மளால ரியாக்ஷன் மெக்கானிசத்தை ப்ரொபோஸ் பண்ண முடியும். கார்பீன் எப்பவுமே அல்கீனோட ரியாக்ட் பண்ணும்போது சைக்ளோப்ரோபேன் ஃபார்ம் ஆகும், அது நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க, நம்மளுக்கு ஒரு அமினோ ஆசிட் கொடுத்திருக்காங்க, அதை ட்ரீட் பண்றது வந்து நம்மளுக்கு வந்து நைட்ரேட்டிங், சோடியம் நைட்ரேட் அண்ட் HBr மிக்சர். இந்த மிக்சர் யூஸ் பண்ணாலே நம்மளுக்கு அமீன் குரூப் என்னவாகும், டயசிடேஷன் N2 பிளஸ் ஆகும். ஓகே, N2 பிளஸ் மாறுச்சு அப்படின்னா நைட்ரஜன் வந்து ஒரு பெஸ்ட் லீவிங் குரூப்ன்றதுனால நம்மளுக்கு பக்கத்திலேயே OH குரூப் இருக்கு. சோ ஆக்சிஜன்ல உள்ள லோன் பேர் வந்து நெய்பரிங் குரூப் பார்ட்டிசிபேஷனால இது வந்து ஸ்டெபிளைஸ் ஆகும். ஓகே, நம்மளுக்கு ஒரு புரோமோன் நம்மளுக்கு பாருங்க, எழுதுறேன். அதாவது நம்மளுக்கு இந்த பொசிஷன்ல NH2 கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த டயசிடேஷன் HNO2, ஓகே, இந்த இது வரும்போதுதான் நம்மளுக்கு என்னவாகுது, இது டயசிடேஷன் நடந்து இது N2 மைனஸ் இருக்கு. ஓகே, இப்போ நம்மளுக்கு இந்த இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து இப்போ நைபரிங் குரூப் பார்ட்டிசிபேஷன் நடக்குது. ஓகே, நைபரிங் குரூப் பார்ட்டிசிபேஷன் நடந்து நைட்ரஜன் வெளியே போய் நம்மளுக்கு ஈபாக்சைடு ஃபார்ம் ஆகும். ஈபாக்சைடு ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இந்த பாண்ட் வந்து ஓகே, ஏன்னா ஆன்டிஆக்சிடென்ட் தான். இப்போ நம்மளுக்கு இது ஓபன் ஆகிறதுக்கு தான் HBr, ஓகே, Br மைனஸ், இங்க HBr போடும்போது இந்த Br மைனஸ் வந்து நம்மளுக்கு இங்க அட்டாக் பண்ணும். ஓகே,
ஸோ இந்த ரிங் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் நம்மளுக்கு ஓப்பன். ஃபார்ம் ஆகக்கூடிய ப்ராடக்ட் ஓகே, அதான் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம ஃபார்ம் ஆன இன்டர்மீடியட் என்ன? ஒரு நம்மளுக்கு epoxide டைப்ல உள்ள ஒரு இன்டர்மீடியட் நம்மளுக்கு ஃபார்ம் ஆச்சு. ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். அதுதான் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி வைஸ் இட் இஸ் கரெக்ட். ஏன்னா புரோமின் வந்து நம்மளுக்கு ஆன்டி அடிஷன், நம்மளுக்கு ஆப்போசிட்ல வரும். இந்த ப்ராடக்ட் வரணும்னா நம்மளுக்கு இதுதான் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி கரெக்ட். ஸோ நெய்பரிங் குரூப் பார்ட்டிசிபேஷன் பேக் சைட் தான் நமக்கு. தேங்க்யூ. நம்ம இந்த ஒர்க் ஷீட் உள்ள கொஸ்டின்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.